பல பேர் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அனுமானித்தது யூகித்தது போல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட அசாதாரண பேட்டிங்கும் வெரி வெரி காம்பீட்டன்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் சூப்பராக டர்ன் அப் பண்ணாங்க கேகேஆருக்கு எதிராக. பட் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் அவங்களோட ஸ்பின் ஸ்ட்ரிங். ஆண்டி ஃப்ளார்கிட்டையும் கேட்கப்பட்டது, உங்களோட ஸ்பின் பவுலிங் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியலையே. ஏன்னா குருணால் பாண்டியா ஒரு முக்கியமான ஸ்பின்னர், சுயாஷ் சர்மா ஒரு ஸ்பின்னர், ரொம்ப பெரிய வலுவாய்ந்த ஸ்பின் அட்டாக்காக தெரியலைங்கும் போது ஃப்ளார் வந்து சொல்லியிருந்தார், இட்ஸ் அ குட் கொஸ்டின், பட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். எங்களுக்கு இருக்கிற ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் சுயாஷ் ஷேன்வான் கிடையாது, பட் இம்ப்ரூவ் ஆவார். குருணால் பாண்டியாவோட அக்விசிஷன் எங்களை ரொம்ப திருப்திப்படுத்துதுன்னு அது ஏன் அப்படிங்கிறத நேற்று காமிச்சார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதிவேகமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 100 ரன் முதல் 10 ஓவரில். பட் அதுக்கப்புறம் தடம் புரண்டதை பார்த்தோம். ஸோ சம் ஆஃப் தேட் கேன் பி அட்ரிபியூட்டட் T20யோட குவர்க்ஸ்க்கு. இந்த ஃபார்மேட்டுக்கே உரித்தான சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் ஜென்ரலி உங்களுக்கு வந்து யூ கோ ஹார்டர் அண்ட் ஹார்டஸ்ட். எவ்வளோ அடிக்க முடியுமோ நீங்கள் அடித்து தூள் கிளப்புவதற்கான ஒரு ஃபார்மேட்டு தான். அண்ட் 10 பேட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது 20 ஓவரில் தான் நீங்கள் அதை செலவழிக்கணும், 10 பேட்டர்ஸை. ஸோ மோஸ்ட் டீம்ஸ் நம்பர் 8 வரைக்கும் நல்ல பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ தைரியமாக அடித்து தூள் கிளப்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அந்த ஃபிலாசபியில் தப்பு இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சம்டைம்ஸ் இட் டசன்ட் பே ஆஃப். 220 நீங்கள் அடிக்க போகும்போது 130 140 ஆகலாம். அது கேகேஆர் இருக்காச்சு. என்ன அவங்க 130 140க்கு சுருண்டு போகலை, 170க்கு மேலே அடித்தாங்க. பட் ஒரு 50 ரன் குறைந்தபட்சம் கம்மியாக தான் அடிச்சிருந்தாங்க அந்த சர்ஃபேஸில். அண்ட் ரஹானே பிரமாதமானார். சுனில் நாராயண் அவர் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி வீசினார். ரொம்ப என்கரேஜிங் ஸ்டார்ட்ஸ் இருந்ததுக்கப்புறம் சரமாரியாக விக்கெட் விழுந்ததை பார்த்தோம். நாராயண் அவுட் ஆனார், பின்னாடியே குருணால் பாண்டியா ரஹானேவை அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே அவுட் ஆக்கினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர் சரிவு. ஒரு விஷயம் என்னென்னா, குருணால் பாண்டியா எவ்வளோ டிசெப்டிவ்லி குவிக் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேற்று பார்க்க முடிஞ்சது. வெங்கடேஷ் ஐயரோட டிஸ்மிசல் பாருங்கள், அதுவே உங்களுக்கு வந்து பாதி கதை சொல்லும். அவர் எவ்வளோ குவிக்காக த்ரூ தி ஏர், எவ்வளோ டிசெப்டிவாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர் அப்படின்னு. மறுபக்கம் ரஜத் பாட்டிதாரோட கேப்டன்சிக்கு ஒரு பெரிய பாராட்டு. அது போஸ்ட் மேட்ச்லேயும் சொல்லும்போது அவர் ரொம்ப தைரியமாக சொன்னார், சுயாஷ் இவ்வளோ அடி வாங்கும்போது ஏன் ஓவர் கொடுத்தீங்கன்னு ஹர்ஷா போக்லி அவர்கிட்ட கேட்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ ரனுக்கு போகிறாருங்கிறது முக்கியம் இல்லை, அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தா போதும். அண்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. யாரோட விக்கெட்? ஆண்ட்ரே ரசலோட விக்கெட். ஸோ எல்லா திட்டங்களும் கரெக்டாக கைக்கு வந்து சேர்ந்த ஒரு வண்ணம் பார்த்தோம். அண்ட் நேற்றுக்கின்னு பார்த்து ரிங்கு சிங்கும் பாண்டியா கிட்ட அதே மாதிரி பீட்டன் ஃபார் பேஸ் அவுட் ஆனார். அண்ட் பவுன்சர்லாம் போட்டார் குருணால் பாண்டியா. அவரோட யூட்டிலிட்டி இந்த ஃபார்மேட்டில் என்ன அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது. லைட்டாக கேஜிஎஃப் யஷ்மார்லாம் ஒரு தோற்றம் அளிக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு நேற்றுக்கு ஆர்சிபியோட இந்த ராக்கிங் ஸ்டார். போலிங்கில் இவ்வளோ சிறப்பாக பண்ணும்போது பேட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபில் சால்ட் இருக்கார், பழைய நண்பர் கேகேஆருக்கு நேற்று பகையாளியாக மாறினார். அடி 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 அடின்னு முதல் 18 பாலில் 40 ரன். அண்ட் இது விராட் கோலிக்கு எவ்வளோ ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோலி லைக்ஸ் டு டேக் ஹிஸ் டைம். அவர் ஒரு நேச்சுரல் 6 ஹிட்டர் கிடையாது. ஸோ அவர் டைம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவருமே அதுக்கப்புறம் நல்லா அடிக்க துவங்கினார். அண்ட் தட் இஸ் தி அட்வான்டேஜ். அது கோலிக்கு ஒரு பர்ஃபெக்ட் சேஸ் மெட்டீரியல். இந்த மாதிரி ஒரு மிட்லிங் டோட்டல், ஒரு ஆவரேஜ் பார் டோட்டல் ஒரு ஸ்லைட்லி பிலோ பார் டோட்டல், இன்ஃபேக்ட் அது அந்த மாதிரி டோட்டல்லாம் கோலி டெரிட்டரி. அண்ட் அவங்களே பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. த குட் திங் இஸ் அதுக்கப்புறம் கேகேஆர் கண்டினியூ டு கோ ஹார்ட். தேவ்தத் படிக்கல் ஒருவர் மட்டும் தான் இம்பாக்ட் பிளேயராக வந்து தடுமாறினார். பட் ரஜத் பட்டிதார் வந்த உடனே அவரும் 200க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு அற்புதமான குவிக் ஃபயர் 35 அடித்தார். லியம் லிவிங்ஸ்டன் 5 பாலில் 15 அடித்தார், மொத்தமாக முடித்தாங்க. கோலிக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது. அண்ட் இந்த ஃபார்மேட்டில் அது தேவையும் கூட. 29 இருக்கும்போது ரமன்தீப் ஒரு எக்ஸலண்ட் அட்டெம்ப்ட், பட் அவரால் கேட்சை பிடிக்க முடியல. பட் விளைவு என்னென்னா, நெட் ரன் ரேட்டுக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ளோஸான சீசனில் அது நிச்சயமாக ஒரு பெரிய இன்க்ரீடியண்ட்டாக அமையலாம். அண்ட் ஆர்சிபி முதல் மேட்ச்சில் ரொம்ப நல்ல ஸ்டார்ட். அண்ட் மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு குட்டி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.